ஜெயா டிவி ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்ப்போம். மாத பலன் பார்க்கறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது நவக்கிரக நிலை. அதில் ஆகஸ்ட் மாதம் தொடங்கக்கூடிய முதல் நாள்லேயே சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்றைக்கு சிம்ம ராசியில் கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். ஆகஸ்ட் மாதத்தினுடைய 2ஆம் தேதி ரிஷப ராசியில் சுக்கிரன் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மிதுன ராசிக்கு புதனுடைய வீட்டிற்கு பயிற்சி ஆகின்றார். இப்படி பயிற்சி ஆகக்கூடிய செவ்வாய் மற்றும் சுக்கிரன் பயிற்சி ஆனதற்கு பிறகு ஏறக்குறைய இந்த மாதம் முழுக்க அதே ராசியிலேயே இருக்கின்றார்கள். ஆனால் புதன் ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் போது மிதுன ராசியில சஞ்சரிக்கின்றார். பிறகு ஆகஸ்ட் 5ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு, ஆகஸ்ட் மாதத்தினுடைய 22ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார். ஆக புதன் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே மிதுனம், கடகம், சிம்மம் என்று சொல்லக்கூடிய 3 ராசியிலே சஞ்சரிக்கின்றார். சூரியன் இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் போது ஆடியினுடைய பின்பகுதி, அதனாலே கடக ராசியிலே சஞ்சரிக்கின்றார். ஆகஸ்ட் மாதத்தினுடைய 17ஆம் தேதி அன்றைக்கு சிம்ம ராசிக்கு வருகின்றார். அந்த அன்றிலிருந்து ஆவணி மாதம் தொடங்குகின்றது. இவற்றை தவிர ஆண்டுகோள்களாக இருக்கக்கூடிய குரு கடகத்திலும், சனி மீனத்திலும், ராகு கும்பத்திலும், கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கின்றார்கள். சந்திரன் தினசரி பயணிக்கக்கூடிய கிரகம், அதாவது தினகதியில இருக்கக்கூடிய தினக்கோள். தினக்கோள்னு பெயர் சொல்றமே தவிர ஏறக்குறைய 2.25 நாட்கள் அவர் ராசியில சஞ்சரிப்பார். அதனால சந்திரனுடைய சஞ்சாரத்தை வைத்து தரக்கூடிய பலன்களை நம்முடைய ஜெயா டிவியில தினந்தோறும் தினப்பலன்ல தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது ஆகஸ்ட் மாத ராசி பலனுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நவக்கிரக நிலையை பார்த்து விட்டோம். அடுத்ததாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள், விரத நாட்கள், பண்டிகை நாட்கள் அப்படியாக சொல்லலாம். அவை என்ன என்று பார்க்கும்போது, ஆகஸ்டில் ஆடியினுடைய பிற்பகுதி, ஆவணியினுடைய முற்பகுதி இருக்கிறது அல்லவா? இதில் ஆகஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆடி மாதம் இருக்கிற வரைக்கும் ஆடி பெருக்கு, ஆடி 18ஆம் பெருக்கு என்பதாக நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு விசேஷ நாள் இருக்கிறது. ஆடி கிருத்திகை, மாதந்தோறும் கிருத்திகை என்றது ரொம்ப விசேஷமானது. ஆடி மாதம், தை மாதம், கார்த்திகை மாதம் இதிலெல்லாம் கிருத்திகை ரொம்ப விசேஷம், கூடுதல் விசேஷம், சிறப்பு பெற்றது, மகத்துவம் வாய்ந்தது. அதில் ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, அமாவாசைன்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு மாதத்திலும் முன்னோர் வழிபாட்டிற்கான நாள். அதில் புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதில் இந்த ஆடி அமாவாசை வருகிறது. பிறகு ஆடி பூரம். இது பூரம் என்பது நட்சத்திரம். எல்லா மாதத்திலும் பூர நட்சத்திரம் வரும். அந்த பூர நட்சத்திரம் அன்றைக்கு ஆண்டாள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு செய்வோம். ஆடி மாத பூரம் அன்றைக்கு மிக விசேஷமாக அம்பாளுக்கு அலங்காரம், வளைகாப்புலாம் செய்து நம்ம கொண்டாடி மகிழ்வோம். அம்பிகை இடத்துல அனுகிரகம் பெறுவோம். கன்னி பெண்கள் திருமணம் ஆகக்கூடிய வரத்தையும், மணமான பெண்மணிகள் குழந்தை பேர், புத்திர சந்தானம் என்ற கூடிய ஒரு வரத்தையும் பெறக்கூடியதாக இந்த ஆடிப்பூர நன்னாள் அமைகிறது. அடுத்ததாக ஆடி மாதத்தினுடைய கடைசியில ஆடி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சுக்ல சதுர்த்தி, நாக சதுர்த்தி என்பதாக மிக விசேஷமான நாக வழிபாடு செய்வதற்கான ஒரு நாள். அதற்கு அடுத்த நாள் பஞ்சமி திதி, நாக பஞ்சமி, கருட பஞ்சமி என்பதாக நாக வழிபாடு, கருட வழிபாடு செய்யக்கூடியதாக, நோன்பு நோற்று கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் ஆகஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆடியில் வரக்கூடிய பண்டிகை விசேஷ நாட்கள். அடுத்து ஆகஸ்டினுடைய செகண்ட் ஹாஃப், அதாவது ஆவணி மாதத்தினுடைய முற்பகுதி. இதில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன என்று சொல்லும்போது, வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோன்பு. இதுபோல் நோன்புன்னு சொல்லக்கூடியது மிக விசேஷமானதாக இருக்கும். அது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு விதமான நோன்பு பழக்கத்தில் இருக்கும். அதில் வரலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, நோன்பு நோற்று கொள்ளக்கூடிய நாள் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பண்டிகையாக இருக்கிறது. அதற்கடுத்ததாக ஆவணி மூலம். மூல நட்சத்திரம் என்பது மிக விசேஷமான ஒரு நட்சத்திரம். குருவுடைய தொடர்பு, கேதுவுடைய தொடர்பு என்று சொல்லக்கூடியதாக அது ஒரு தர்ம திரிகோணமாக, பாக்கியஸ்தானமாக, பித்ருஸ்தானமாக வரும். அந்த மூல நட்சத்திரம் ஆவணி மாதத்தில் வரும்போது ஆவணி மூலம் என்பதாக விசேஷம் அடைகின்றது. அடுத்ததாக ஓணம் பண்டிகை. ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமியை விட்டு ஒரு விசேஷ நாள் வரும். ஆவணி மாதத்தில் திருவோண நட்சத்திரம், அது சிரவண விரதம்னு சொல்லுவோம் மாதந்தோறும். இந்த ஆவணி மாதத்தில் வரும்போது அது திருவோணம், ஓணம் பண்டிகை என்பதாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக ருக்கு உபாகர்மா, யஜூர் உபாகர்மா, ஆவணி அவிட்டம் என்று சொல்லக்கூடிய உபநயனம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பூநூல் மாற்றுவது என்று சொல்லக்கூடிய ஒரு நாள், மறுநாள் காயத்ரி ஜபம் என்பதாக ஆவணி அவிட்டம் என்ற ஒரு நன்னாள் வருகிறது. அதற்கு அடுத்ததாக இந்த ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசியில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி.
விநாயகர் சதுர்த்திக்கு முன்னதாக வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி. இதெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய விசேஷமான நாட்கள். அவரவருடைய சக்திக்கு ஏற்ப, வசதிக்கு ஏற்ப இந்த நாட்களில் விரதம், வழிபாடு, பூஜைகள், தான தர்மங்கள்லாம் செய்து மிக விசேஷமான பலன்களை பெறுவோம். அடுத்து 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமையப் போகிறது என்று சொல்லக்கூடிய மாத ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் என்னென்ன, என்ன மாதிரியான யோக பாக்கிய பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது, ஏதாவது தடை தாமதம் இடையே ஒரு பிரச்சனை இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியில் கொண்டு வந்து விடும். உங்களுடைய முயற்சி அனைத்தும் மிகச்சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி உங்களிடத்தில் இருக்கும். கடினமாக உங்களால் உழைக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து பதட்டம் அடையாம, பயம், கவலை அல்லது குழப்பம் இல்லாம தெளிவாக உங்களால் இந்த மாதத்தினுடைய கடமைகளை சிறப்பாக செய்ய முடியும். மிக முக்கியமாக யாரையும் எதிர்பார்த்து இருக்காம சொந்த காலில் நிற்கிறது அப்படின்றத நிறைய பேர் விரும்புவோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அம்சம் பலன்கள் இப்போ உங்களுக்கு காத்திருக்கிறது. அதனால இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் மிக விசேஷமாக பிளான் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன செயல்கள்லாம் இதற்கு முன்னாடி செய்யறதுக்கு தயக்கமாக இருந்ததோ, செய்யாமல் தள்ளி போட்டிங்களோ, அதையெல்லாம் செய்யலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு தோல்வி கொடுத்த, பாதியில் நின்று போன, தடை ஏற்பட்ட செயல்களை மீண்டும் தொடங்குவதற்கு உகந்த காலம். இதெல்லாம் எப்படி நம்ம கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதம் இது. அதனால இந்த மாதம் உங்களுக்கு செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். எதனால இந்த வெற்றின்னு சொன்னால், ஒரு செயலை செய்யும்போது பயம் இல்லாமல், தயக்கம் இல்லாமல், அவநம்பிக்கையெல்லாம் கொள்ளாமல் முழு மனதோடு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், நல்லபடியாக நடந்துடும், நமக்கு வெற்றி கிடைச்சிரும், நம்ம பாஸ் ஆகிடுவோம், நம்ம இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுவோம், இந்த பிஸ்னஸ் டீல் ஓகே ஆகிடும், நம்ம போய் பார்க்கக்கூடிய இந்த மனை வீடு நமக்கு அமைஞ்சிரும், பொண்ணு பார்க்க போனால் இந்த ஓகே ஆகிடும், இவங்களே லைஃப் பார்ட்னராக நமக்கு கிடைச்சிருவாங்க, வெளிநாடு விஷயங்கள்லாம் நல்லபடியாக கை கொடுக்கும்னு சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்களோடு நீங்கள் செயல்படுவீங்க. அதற்கான தைரியத்தை ராசியாதிபதி செவ்வாய் கொடுக்குறார். இது பிரதானமான பலனாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்படியே 6ஆம் இடத்திற்கு வரும்போது அவர் நீச்ச நிலையை அடைகிறார், நீச்ச கதியை அடைகிறார். அவர் யாருன்னு கேட்டால் குடும்ப கலத்திராதிபதி. அதனால் என்னன்னா, குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறது, நிறைய கமிட்மெண்ட் உங்களுக்கு வரும், மற்றவங்களுக்கான பொறுப்பெல்லாம் உங்களை சாரும், மற்றவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நேரடியாக நற்பலன் கிடையாது. உங்களுடைய பொறுப்புகள், கடமைகள், செலவுகள் இதெல்லாம் தான் அதிகமாகுது. இதில் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, வாக்குஸ்தானத்திற்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் போய் நீச்சமடைகிறார். அப்போ பேச்சினால பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நம்ம முதல்ல என்ன சொன்னோம்? செயல். இந்த உலகத்தின் சிறந்த சொல் செயல்னு சொல்லுவாங்களே, அப்படி நீங்கள் பேசுறதை குறைத்து கொண்டு செயலில் உங்களுடைய கவனத்தை வைக்கணும். செய்து காட்டணும் எதையும் சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான். அப்புறம் மிக விசேஷமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால், மேஷ ராசியில் இருக்கக்கூடிய காதல் வயப்படக்கூடிய நபர்கள் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த எதிர்பாலினத்தவர் சம்பந்தமாக காதல், விருப்பங்கள் இது சம்பந்தமாக பிரச்சனை ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. ஏன்னா சுக்கிரன் தான் இதற்கு அதிபதி, அவர் நீச்சம் அடைகிறார். 5ஆம் பாவத்தில் கேது இருந்து கேதுவோடு சூரியன் சேர்றார். அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், நீங்கள் விரும்பி திருமணத்திற்கு செய்யக்கூடிய முயற்சியில் கொஞ்சம் தடை, பிரச்சனைகள் வரும். அதற்கான தீர்வு என்னன்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு. 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்தோடு இந்த குலதெய்வ வழிபாடுன்றது நெருங்கிய தொடர்பு கொண்டதாக இருக்கின்றது. அதனால மேஷராசி என்பர்கள் திருமண விஷயங்களுக்காக ஆகஸ்ட் மாதத்தில் முயற்சியை மேற்கொள்ளும் போது குலதெய்வ பிரார்த்தனை செய்துட்டு தான் பிறகு நீங்கள் அந்த முயற்சியை மேற்கொள்ளணும். புதன் 3 ராசிகளில் சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றும் 4, 5ஆம் இடங்கள்னே இருக்கிறார். அதனால கல்வி சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் அமையப்போகிறது. அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சாதகமான விஷயங்கள், காரிய ஜெயம், எதை தொட்டாலும் வெற்றி. கவனமாக இருக்க வேண்டியது காதல் விஷயங்கள், பேச்சு விஷயம். இதில் வழிபாடு ஆகஸ்ட் மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இதில் முற்பகுதி ஆடியில் வரும்.
ஆடியிலலாம் அம்பாள்லாம் விசேஷமான வழிபாடு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால குலதெய்வம் அம்பிகையா இருந்துட்டா உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். எந்த குலதெய்வமா இருந்தாலும் போய் வழிபட்டுட்டு வாங்க. ஆகஸ்ட் மாதம் சாதகமா இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதத்தினுடைய யோக பாக்கிய பலன்கள் என்னென்ன? ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? என்ன தரப்போகிறது? என்னெல்லாம் செய்யலாம்? எதுல கவனமா இருக்கணும்? அதுதான் இந்த மாத பலன்கள். உங்களுக்கான வழிபாடு என்ன? அதையும் கூட சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப நாளா விற்க முடியாத சொத்து ஏதாவது இருந்தா அதை விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் 12ஆம் இடத்திற்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வரக்கூடிய வருமானம், நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் வந்து செலவாக போகுதுன்னு அர்த்தம். 12ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்திற்கு வரார் அப்படின்னு சொன்னா, ஒரு சொத்து வித்து கைக்கு பணம் வரப்போகிறது அப்படின்றது அர்த்தம். இப்போ ரிஷபராசிக்கு விரையாதிபதியா இருக்கக்கூடியவர் செவ்வாய். அவர் வந்து இப்போ தனஸ்தானத்திற்கு வரார். அப்படி வர்றதுனால என்ன ஆகும்னு கேட்டா, ஏதாவது சொத்து வித்து கைக்கு பணம் வரும். அப்புறம் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு நீங்க போறதுனால குடும்பத்திற்கு பணம் அனுப்புவீங்க. ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றதுனால உங்களுக்கு பணம் வரும். சைன் பண்றதுன்னா என்னன்னா, நீங்க பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்கள். இந்த வேலையை இவ்வளோ காலத்திற்குள்ளாக நான் இப்படியாக முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்றது தான் ஒரு கான்ட்ராக்ட் இல்லையா? அதை சைன் பண்றீங்க. ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு வந்துடுது. அதனால உங்களுக்கு பணம் கிடைக்குது. அப்போ பண வரவுக்கு மேற்சொன்ன வழிகள் எல்லாம் நீங்க முயற்சி செய்யலாம். அடுத்து கடனாக பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கல்வி கடன், எஜுகேஷனல் லோன் வேணும், நான் வாங்கலாமா? இப்போ வந்து நான் பெரிய உயர்கல்வி பயிலணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா தாராளமாக செய்யலாம். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பற்றி யோசிக்கலாமா? தாராளமாக செய்யலாம். கடன் வாங்கி பிஸ்னஸ் லோன், எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கான காலம் இப்போ கனிந்து இருக்கிறது. எதனால் இதெல்லாம் கடன் வாங்கி செய்ய முடியும்னு சொல்கிறேன், அல்லது சொத்து விற்று கைக்கு காசு வரும்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் பாவத்தில் வந்தாலும் அது நீச்ச வீடாக போயிடுறது. அப்போ ராசியாதிபதி பலம் இழந்துடுறார், நீச்ச பலனை அடைஞ்சிடுறார். அதனால இந்த மாசத்துல உங்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து தான் ஒன்றை பெற வேண்டியதாக இருக்கும். இப்போ மேற்சொன்ன பலன்கள் சொல்றதுக்கு காரணம் இது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு தன பூர்வ புண்ணியாதிபதியா இருக்கக்கூடிய புதன், இவர் ரொம்ப முக்கியமான ரோல் வந்து பிளே பண்றார் இந்த மாசத்துல. எதனாலன்னு கேட்டா, புதன் வந்து நிலையாக ஒரு ராசியில் இருக்க மாட்டார். எப்பயுமே ஒரு மாத பலன் சொன்னா 2 ராசிக்காச்சும் குறைஞ்சிட்டு போயிடுவார். இப்போ 3 ராசியில இருக்கிறார். ஆனா எதனால முக்கியமானவர்னு நம்ம சொல்றோம்னு சொன்னா, புதனுடைய மிதுன வீட்டில் செவ்வாய் இருக்கார். இந்த மாதம் முழுக்க இருக்க போறார். புதனுடைய கன்னி வீட்டில் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் வந்து மாதம் தொடங்கக்கூடிய இன்றைய நாள்லையும், செவ்வாய் வந்து ஆகஸ்ட் 2 நாளைக்கும் பெயர்ச்சி ஆகி இந்த இடத்துக்கு வராங்க. அப்போ செவ்வாய் சுக்கிரன்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்களுக்கு வீடு கொடுக்கக்கூடிய ஒரு புதனா இருக்கார். அதனால முக்கியமானவர். அவர் முதல்ல ஆட்சி பலம் பெற்று இருக்காரா? ஆட்சி பலம் பெறும்போது அந்த இடத்துல செவ்வாய் இருக்காரா? 2 பேரும் சேர்றாங்களா? அப்போ வந்து ஒரு ஒப்பந்தம், ஒரு பத்திரம், அதன் மூலமா சைன் பண்ணி பணம் வர்றது. ஏன்னா புதன்னா இந்த எழுத்து பத்திரத்துக்கு உண்டானவர், செவ்வாய்னா சொத்துக்கு உண்டானவர், அப்படி சொல்லியிருக்கோம். அதன் பிறகு இந்த புதன் வந்து கடகராசிக்கு வரார். ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு குரு புதனுடைய சேர்க்கை அந்த இடத்துல வருகிறது. கூட சூரியனும் இருக்கின்றார். அப்போ கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியதா இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது படிக்கிறதுக்காக நீங்க வந்து பயணம் மேற்கொள்றீங்க, வெளி இடத்துக்கு போறீங்க, படிப்புக்காக கடன் வாங்குறீங்கன்னு சொல்லியிருக்கோம். அதன் பிறகு இந்த புதன் வந்து என்ன பண்றார்? சிம்ம ராசிக்கு வரார். வந்து யாரோட சேர்றாருன்னா கேதுவோடு சேருகின்றார். அப்போ சூரியனும் அந்த இடத்துக்கு வந்துடுவார். அப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல இவங்கெல்லாம் வர்றதுனால ஏதாவது வில்லங்கம் பிரச்சனை, ஒரு மனை வீடு அதை வந்து விற்க முடியல அப்படின்னு சொன்னா அதை விற்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம சொன்ன பலன்களுக்கு இந்த கிரக நிலைகள் தான் வந்து காரணமா இருக்கிறது. இதை வைத்து தான் கணித்திருக்கிறோம். இதனால இந்த ஆகஸ்ட் மாதத்துல பணவரவு ரிஷபராசி என்பவர்களுக்கு கட்டாயம் உண்டு. 2வது, நீண்ட காலமாக உங்களால் விற்க முடியாத சொத்து விற்கலாம். அதற்கு அடுத்ததாக உங்களுடைய படிப்பு அபிவிருத்தி ஆகும், தொழில் அபிவிருத்தி ஆகும், உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் பெருசாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் ரிலாக்ஸாக ஜாலியாக இருக்க முடியாது. ராசியாதிபதி சுக்கிரன் பலம் இழக்கிறதுனால வேலை நிறைய பார்க்கணும். அப்போ வேலை இருக்கும், வேலை நன்றாக இருக்கும், அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் எல்லா விதமான யோக பலன்களையும் பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஆடிப்பூரம் இந்த நாள் வந்து உங்களுக்கு அம்பாள் வழிபாடு செய்கிறதுனால அந்த சுக்கிரன் பலம் கம்மியாக இருக்கு இல்லையா, பலம் கிடைக்க பெற்று நீங்கள் எல்லா விதமான சுகபாகிய பலன்களையும் அடையலாம். மிதுன ராசி அன்பர்களே,
ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது என்னென்ன, பிரதிகூலமாக இருக்கக்கூடிய அதாவது கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா, இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு கடன் தேவைன்னா கிடைக்கும், கடன் அடைக்கணும்னா அடைக்க முடியும். இதுதான் இந்த மாதத்தின் பிரதானமான பலனாக இருக்கிறது. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சத்துருஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும். அவரே 11ஆம் இடமான ஆதாய லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருப்பார். 6ஆம் அதிபதி வந்து ராசியில் இருக்கார் அப்படின்றதுனால கடன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் கிடைக்கும். அவர் செவ்வாயாக இருக்கார். அப்போ எதுக்கெல்லாம் கடன் தேவைப்படும்? செவ்வாயின்னு சொன்னால் என்னென்னா பூமி காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மனை வாங்க போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதற்கு உங்களுக்கு வெளியிலேருந்து உதவி பணம் தேவைன்னு சொன்னால் கிடைக்கும். வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பணம் கிடைக்கும். வேலையாட்கள் கிடைப்பாங்க. நல்ல கான்ட்ராக்டர், நல்ல ஒரு என்ஜினியர், பில்டர், மேஸ்திரி இவங்கெல்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதற்கான ஒப்புதல்லாம் வாங்கணும் இல்லை அரசாங்கத்திடத்தில் வீடு கட்டுறதுக்கு. அந்த லே அவுட், அந்த பிளான்லாம் வந்து போட்டு நிறைய இடத்துல வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மிக சிறப்பாக இப்போ உங்களுக்கு நடக்கும். அந்த பில்டிங் அப்ரூவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அம்சம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய யோகம். ஏன்னா 11ஆம் அதிபதியாக செவ்வாய் இருக்கார். எங்கிருந்தாவது பணம் வரும். ஆனால் ஒரு செவ்வாய் உங்கள் ராசிக்கு பகை அப்படின்னு சொல்றதுனால நீங்கள் அதை அனுபவிக்க முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்னா வாங்கின கடனை அடைச்சிடலாம். நோய் நொடிகள் இருக்கக்கூடியவர்கள் அதை தீர்த்து கொள்ளலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உடல் பாதைகள் இருக்கிறது, ஏதாவது பரிசோதனை மேற்கொள்ளணும், டயக்னோசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் செய்யலாம். ஏற்கனவே செய்திருந்தால் ரிசல்ட் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எந்த பிரச்சனையும் பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டி அறிவுறுத்தப்பட்ட நபர்கள் இப்போது செய்து கொள்ளலாம். அது செய்யலான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த செவ்வாய் வந்து ராசியில் இருக்கார். ரெண்டாவது ராசியாதிபதி ராசியில் ஆட்சி பலம் பெறுவார். 2ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருப்பார். 3ஆம் இடத்துல வந்து சூரியனோடு சேர்வார். அதனால அதை செய்து கொள்வதற்கான ஒரு பக்குவம் வரும். செய்து கொள்ளும்போது வெற்றிகரமாக சீக்கிரமாக குவிக்லி ரெக்கவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலன். கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார், நீச்ச பலத்தை அடைகிறார். அப்போது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதை தவிர வேற எங்கேயும் தனித்து போகக்கூடாது. பெற்றோர் பெரியவர்கள் கூட சேர்ந்து தான் வெளியிடங்களுக்கு போகணும். தனியாக எங்கேயும் போகக்கூடாது. கொஞ்சம் அதில் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா இந்த 5ஆம் இடம்னு சொல்கிறது புத்திரபாவம். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி அதிபதி இல்லையா, புதனை தான் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் பிளானட், மிக வேகமாக பயணிக்கக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாகவும் சொல்லுவோம், இளமையான கிரகமாகவும் சொல்லுவோம். அதனால் குழந்தைகள் சொல்கிறோம். அப்போல பெற்றோர் வந்து மிதன ராசியிலிருந்த குழந்தைகளை நல்ல கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளணும். இது வந்து கவனமாக இருக்க வேண்டியது. இந்த மாதத்தில் என்ன வழிபாடு? இந்த மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலமாக பிரச்சனை, தடை, இடையூறு எல்லாம் களையப்படும். நல்ல பலன்களை நீங்கள் அடைவீங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த மாதத்தில் நிறைய விசேஷ நாட்கள் வருகிறது. அதில் குறிப்பாக இந்த ஆவணி மூலம் அப்படின்றது வரும். மூல நட்சத்திரம் தனுசு ராசி, சந்திரன் வந்து 7ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். அந்த நாளில் வந்து ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு அப்படின்றது, விநாயக பெருமான், சிவபெருமான் வழிபாடு அப்படின்றது, இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் முன்னேற்றமும் வந்து சேரும். கடகராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதத்தினுடைய அனுகூலமான பலன்கள் என்ன, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இவற்றையெல்லாம் பார்க்க போகிறோம். முக்கியமாக உங்களுக்கான வழிபாடு எது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, பயணங்கள் மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பயணங்கள்னு சொல்லும்போது சிறு தூர பயணங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு, ஊர்களுக்கு போயிட்டு வர்றது. அந்த பயணம் செய்யும்போது உங்களுக்கு வந்து அது பயண நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்கும். வியாபாரம், பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணணும்னா அது வந்து கை கொடுக்கும். வேலை நிமித்தமாக இது போல் பயணம் பண்ணுறீங்க, அல்லது தினசரி சுற்றி தெரியக்கூடிய வேலை தான் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் அதெல்லாம் உங்களுக்கு பலாபலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு போகிறதுக்கான தடை இருக்குது. உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு விருப்பம் கொண்டிருக்கீங்க, வெளிநாட்டில் போய் படிக்கணும், அங்கே போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, தடை ஏற்படுகிறதுன்னு சொன்னால் இந்த மாதம் கிடைச்சிடும். எதனால் இந்த 2 விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். செவ்வாய் வந்து மிகச்சிறந்த யோகாதிபதி.
பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் 12ஆம் இடத்திற்கு போகிறார். அப்போது நல்ல பலன் தரக்கூடிய கிரகம் வந்து 12ஆம் இடத்திற்கு போனாலும் கூட அந்த 12 நல்ல விதத்திலேயே இயக்கும். 12ல் என்ன இருக்குது? விரயம். அப்புறம் இது போல் பயணங்கள். ஒருத்தர் வந்து தன்னுடைய இடத்திலிருந்து பரதேச வாசம், அதாவது வெளிநாடு செல்றது, அதுக்கெல்லாம் உண்டான அம்சங்கள் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளலாம். பிள்ளைகள் வெளிநாடு போகணும்னு சொன்னாலும் நீங்கள் முன் நின்று அதை வந்து ஆரம்பிக்கிறீங்க, அந்த செயலை வந்து செய்யும்போது கூட போகிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அது கை கொடுக்கும். அடுத்ததாக வந்து டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் அதற்கான அம்சம் இருக்கிறது. 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் 12ஆம் இடத்திற்கு போகிறார். அப்படி போகிறதுனால உங்களுக்கு வந்து பணியிட மாற்றம் தேவைன்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். அது வந்து நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறது. இதெல்லாம் வந்து செவ்வாய் தரக்கூடிய பலனாக சொல்லலாம். சூரியன் தனாதிபதி ராசியில் இருக்காரு, பிறகு 2ஆம் இடத்திற்கு வரார். அப்போது தனாதிபதி ராசியில் இருக்கிறதும் தனஸ்தானத்திற்கே வர்றதும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதுனால பண வரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு பண வரவு உண்டு. ஒரு குடும்பத்தில் யார் கடகராசியோ அவங்க வந்து பண வரவுக்கான முயற்சியை செய்யும்போது பணம் வரும். அதுபோல் உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்கிறது, நீங்கள் அதுக்காக போகிறீங்கன்னு சொன்னால் கடகராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு கூட கூட்டி போகலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ராசி பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னா இது வந்து சின்ன இசை வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. கொஞ்சம் பெரியவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க. பிஸ்னஸ் பார்ட்னரை வந்து யாரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. கல்யாணத்துக்கு எப்படிப்பட்ட நட்சத்திர ராசி இருந்தால் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு அதுபோல் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க இல்லையா. அவங்க வந்து தெரிஞ்சிருக்கும், அவங்க பழகக்கூடியவர்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை செயல்படுத்த முடியும். அடுத்ததாக பண வரவு வந்து சிறப்பாக இருக்குன்னு பார்த்துட்டோம். அரசாங்கத்திடத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது அனுகூலம் பண வரவு வேணும்னா அந்த முயற்சியை நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் தனகாரகன் தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனால் உங்களுக்கு கிடைக்குது. புதன் வந்து 12, 1, 2 உங்கள் ராசிக்கு இந்த ஸ்தானங்களில் சஞ்சரிக்கிறார். அதனால் கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது. அந்த கல்விக்காக நிறைய பணம் செலவு பண்ணி நிறைய ட்ராவல் பண்ணி போய் படிக்கிறது கற்றுக்கிறது அந்த விஷயங்கள் செல்லுபடியாகும். சுக்கிரன் 3ஆம் இடத்துல நீச்ச பலம் அடைகிறார். இதுதான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. எந்த ஒரு செயல் செய்தாலும் பக்கவாக நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அதை வந்து ரிகர்சல் பார்க்குறது, ஒத்திகை பார்க்குறது அப்படின்ற விஷயங்கள். தேர்வு எழுத போகிறீங்கன்னா எழுதி பார்த்துக்கணும். இன்டர்வியூனா நீங்களே வந்து பேசி அதை வந்து செய்து பார்க்கணும். முக்கியமான வேலைகள்லாம் அதை பற்றி நிறைய திரும்ப திரும்ப யோசித்து பார்க்கணும். அப்படியாக உங்களை மிக சிறப்பாக தயார்படுத்தி கொள்ளணும். இதை செய்தால் போதுமானது. ஆகஸ்ட் மாதம் சாதகமாக இருக்கும். சகோதரர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகணும். அவங்கள பகைத்து கொள்ளக்கூடாது. சகோதரர்களிடையே சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு இதற்கெல்லாம் இடம் தரக்கூடாது. இந்த மாதத்தில் உங்களுக்கான மிக விசேஷமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடி கிருத்திகை. கிருத்திகைன்னு சொல்லும்போது சூரியனுடைய நட்சத்திரம், சூரியன் ராசியில் இருக்கார், 2ஆம் இடத்திற்கு வரார். அதனால் கிருத்திகை விரதம் இருந்தால் ஆகஸ்ட் மாதம் அற்புதமாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதத்தினுடைய உங்களுக்கான ராசி பலன்கள். இதில் சாதகமாக இருக்கக்கூடியவை எவை, ஏதாவது பாதகமான விஷயங்கள் இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாட்டினாலையும் தெரிந்து கொள்வோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக அமைய போகிறது. தொட்டதெல்லாம் துலங்க போகிறது, நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது. அஷ்டமத்தில் சனியும் ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கும் போது மாதம் தொடங்கும் போது ராசி அதிபதி வேறு 12ஆம் இடத்துல இருக்கார். குரு காப்பாற்றிட்டு இருந்தார், அவரும் 12ஆம் இடத்திற்கு போயிட்டார். அப்போ எப்படி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் சுகபாகியாதிபதி. அந்த செவ்வாயே சிம்மத்திற்கு பாதகாதிபதியாகவும் சொல்லுவோம். இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியாகிவிட்டதனால் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையே செய்வார். நன்மை செய்வதற்காகவே அவர் இருக்கின்றார், கடமைப்பட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு அம்மா அப்பா 2 பேரும் ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிடுறாங்க. அந்த குழந்தை மேலே எல்லா பெற்றோருக்கும் பாசம் இருக்கும். அந்த பாசத்தை கொண்டு அவங்களுக்கு எல்லாம் செய்யணும்ல. பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும், அப்புறம் வந்து அவங்களுக்கு நல்ல வசதிகள் செய்து கொடுக்கணும், பிறந்ததுலேருந்தே வந்து அவங்க லைஃப் செட்டில் ஆகிற வரைக்கும் கூட இருந்து பார்த்துக்கணுன்ற மாதிரி அவங்களுக்கு அதற்கான கெப்பாசிட்டி இருந்துடுச்சுன்னு சொன்னால், அப்படி இந்த செவ்வாய் வந்து நல்ல நிலையில் இருக்கிறது சிம்ம ராசிக்கு நல்ல தாய் தந்தை கிடைப்பது போல். அதாவது எல்லாருக்கும் நல்ல தாய் தந்தை தான் கிடைப்பாங்க. தாய் தந்தைக்கு வசதி இருப்பது போல், சக்தி இருப்பது போல், கூடயே இருந்து பார்த்துக்கிறது போல் அமையும். அதனால் உங்களுக்கு எல்லாமே அற்புதமாக இருக்குது. இந்த ஒன்றே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
வேற எதையுமே பார்க்க வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். அந்த அளவிற்கு செவ்வாய் வந்து நற்பலன்களை உங்களுக்கு செய்ய போகின்றது. அது என்ன விஷயமா இருக்கும்னு கேட்டால், ஆசை அபிலாஷைகள். 11ஆம் இடம்னா நம்ம நினைத்ததெல்லாம், ஆசைப்பட்டதெல்லாம், எதிர்பார்க்கறதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொல்றது. அது வந்து பலமாக இப்போது இருக்கிறது. அதனால இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மாதமா அமையும். அடுத்ததா இந்த மாதத்துல சூரியன் ராசிக்கு 12ல இருக்கார், அப்புறம் ராசியில் இருக்கார். 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு அது வந்து டிராபேக்காக சொல்ல முடியாது. ஏன்னா அது கடக ராசியா போயிடுது. சக்தி சிவம்னு சொல்லுவாங்க. அம்மை அப்பன், தாய் தந்தைன்னு சொல்லுவோம். சூரியன் சந்திரனை, சிம்மம் கடகத்தை. இதுல சந்திரன் சிம்மத்துல இருந்தாலும் சூரியன் கடகத்துல இருந்தாலும் கூட அது நல்ல பலனாகவே எடுத்துக்கொள்ளப்படும். அதனால அந்த 12ல இருக்கும்போதும் பிறகு ராசிக்குள்ள வர்றார். ராசியாதிபதி ராசியில வந்து ஆட்சி பலம் பெறுகின்றார். அதனால நீங்க ப்ராப்பரா இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றதுல தீர்மானமா இருக்க முடியும். செய்து அதை அடைய முடியும். புதன் வந்து ராசிக்கு 11, 12 ராசி இந்த 3 இடங்கள்ல இருக்க போகிறார். பிஸ்னஸ்க்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில நல்ல பேர் கிடைக்கும். சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால மௌனம் சர்வார்த்த சாதகம். முடிந்த அளவிற்கு நீங்க அதிகம் பேசாம இருக்கணும், கோபமா பேசாம இருக்கணும். குடும்ப நபர்களிடத்துல தேவையில்லாத கருத்து வேறுபாடு, ஆர்கியூமெண்ட் போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். பண விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இதை கடைபிடிச்சா போதுமானது. இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆடி மாதத்தினுடைய கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. அதற்கு முன்னால் நாக சதுர்த்தியா இருக்கும், மறுநாள் கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இருக்கும். இந்த நாட்களில் புற்று இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா ராசியில கேதுவுடைய சஞ்சாரம் இருக்குல்ல, அதனால ஏதாவது ஒரு இடையூறு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் இந்த கருட பஞ்சமி நாளில் வழிபாடு செய்யுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் அனுகூலமாக. கன்னி ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறது? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்னென்ன? அவயோகம் அதாவது தோஷங்கள் ஏதாவது இந்த மாதத்தில் இருக்கிறதா? இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன? இதையெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்கள் ராசியாதிபதி 10, 11, 12 இந்த இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். 10, 11 இருக்கிறது மிக விசேஷமான பலன். ராசியாதிபதி 10ல் இருக்காருன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்புறம் உயர்கல்வி, அதாவது அந்த படிப்பை முடிக்கும் போதே வேலை கிடைச்சிரும். அந்த படிப்பே வேலையை கற்றுக்கொள்வதாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட கல்விக்கு அனுகூலம் இருக்கிறது. 11ஆம் இடத்திற்கு வந்துடுறார் அப்படின்றதுனால விருப்பப்பட்டு அடையக்கூடிய விஷயங்கள், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது, வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், ஏதாவது வித்தைகள் கலைகள் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து சாத்தியமாகும். 12ஆம் இடத்திற்கு வந்தாலும் புதனுக்கு வந்து விதிவிலக்கு உண்டு. முழுக்க வந்து அவர் மறையிறது கிடையாது. அதனால 12க்கு வந்தாலும் புதன் கேது சூரியனுடைய சேர்க்கையாக அது இருக்கும். அப்படி சேர்றதுனால வந்து ஆராய்ச்சி விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மற்றவர்களுக்கு தெரியாத தீர்வுகள், பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தெரிய வரும். சொல்யூஷன்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். என்ன மாதிரி எரர் எங்கே வந்தாலும் சரி அதை தீர்க்கக்கூடிய நபராக நீங்கள் காணப்படுவீங்க. ராசியாதிபதி புதன் நன்றாக இருக்கு. அடுத்ததாக செவ்வாய், இவர் வந்து நேரடியாக நற்பலன் செய்யக்கூடிய ஒருத்தர் கிடையாது. கன்னிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக வர்றார். அவரிடத்துலேருந்து எப்படி நற்பலன் எதிர்பார்க்க முடியும்? ஆனால் அவரும் கூட இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கார். ஏன்னா 10ஆம் இடத்திற்கு வர 10ல் ஒரு நல்லவர் இருக்கணும்ட்டுலாம் நமக்கு ஜோதிட சாஸ்திரம் சொல்ல, ஒரு பாவியாவது பாம்பாவது இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறது. மற்றொன்று, இந்த செவ்வாய் வந்து காலபுருஷ தத்துவத்தினுடைய 10ஆம் இடத்துல இருக்கும்போது உச்சம். 10ஆம் இடம் அவருக்கு வலு சேர்க்கக்கூடிய இடம் அப்படின்றது அர்த்தம். அதனால அந்த செவ்வாய் 10க்கு வர்றது நல்லது. பணி நிரந்தரம், பர்மனண்ட் ஆகணும் வேலையில் அப்படின்னா நடக்கும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும், சரியா போகல, நிறைய எதிர்ப்புகள், நிறைய இடையூறுகள், டிஸ்டர்பன்ஸ், தடைகள் இருக்கிறதுன்னா அதையெல்லாம் சமாளித்து கொண்டு வந்து ஒரு நல்ல இடத்துல அதை செட்டில் ஆக்க முடியும். உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். கடமைகள், உங்களுக்கு மன வயது வந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, கல்யாண விஷயம் ஆரம்பிக்கணும், கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னா இப்போ துணிந்து தைரியமாக அதை ஆரம்பிக்கலாம். ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக தைரியமாக அதை வந்து உங்களால் செய்ய முடியும். இது இப்படிப்பட்ட பலனெல்லாம் உங்களுக்கு செவ்வாய் கொடுக்குறாரு. அடுத்ததாக சூரியன் 11, 12ஆம் இடங்கள்ல இருக்கார். 11ல் இருக்கும்போது சூரியன் 11ல் இருக்கிறது மிக மிக விசேஷமான ஒரு பலன். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும், அரசு கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு, அரசாங்க உத்தியோகத்திற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அரசு உத்தியோகத்தில் வெளியிலிருந்து வேலை பார்க்குறவங்க வந்து
பர்மனண்ட் ஆக்கக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. அரசு போட்டி தேர்வுகள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இதெல்லாம் வெற்றி. அப்பா கிட்டேருந்து நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நடக்கும். பூர்வீக சொத்து கை வந்து சேரும். 12ஆம் இடத்திற்கு அந்த சூரியன் வரும்போது ஆட்சி பலம் பெறுகிறார். வெளிநாடு போகணும். வெளிநாடு போனவங்க அங்கேயே குடியுரிமை வாங்கணும். இந்த முயற்சியெல்லாம் பலன் தரும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் சுக்கிரன். சுக்கிரன் வந்து ராசியில் நீச்சகதியில் இருக்கின்றார். அவர் யாருன்னு கேட்டால் தன பாக்யாதிபதி. குடும்பஸ்தானத்திற்கும் பாக்யஸ்தானம் பித்ருஸ்தானத்திற்கும் அதிபதி சுக்கிரன். அவர் ராசியில் வந்து நீச்சம் அடைகிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து நீங்கள் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் அப்படியே பேட்டரி சார்ஜ் போன மாதிரி ஆயிடுறீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து மீண்டு வரணும். தேவையில்லாத விஷயங்கள் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொன்னால் அதை விலக்கி வைக்க கற்றுக்கணும். மற்றவர்களை எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நீங்கள் வந்து முன்னேறுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் மற்றவங்க காரணமாக இருக்கணுன்ற ஒரு டைம் இது கிடையாது. சுய முயற்சி பலன் கொடுக்கும். கணவன் மனைவி முடிந்த அளவிற்கு விட்டு கொடுத்து போகணும். இதெல்லாம் கடைபிடிச்சிட்டா போதுமானது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டால், ஆகஸ்ட் மாதத்தில் வந்து விநாயகப் பெருமானுக்கான சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தியாக இருக்கும். அந்த நாளுக்காக காத்திருந்து விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபடுறது மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய ஒன்று. துலா ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இதில் அனுகூலம் என்ன, பிரதிகூலம், பாசிட்டிவாக இருக்கிறது என்ன, நெகட்டிவாக இருக்கிறது என்ன, நெகட்டிவான விஷயங்களை எப்படி எதிர்கொள்வது, அதுலேருந்து எப்படி தற்காத்து கொள்வது, இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நல்ல விஷயத்தை பார்க்கணும். நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் மாத கோள்களில் யாருன்னு கேட்டால் 2 பேர், புதன் மற்றும் சுக்கிரன். இதில் சுக்கிரனை அப்புறம் பார்க்கலாம். புதன் இவர் வந்து 9, 10, 11ஆம் இடங்களில் சந்திருக்கிறார். இந்த 3 இடங்களில் புதன் வர்றதுமே அற்புதமான ஒரு விஷயம். அப்போது இந்த 3 இடங்களில் அவர் இருக்காருன்னா 9ஆம் இடத்துல இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஏன்னா துலா ராசி அப்படின்னு சொன்னால் என்னென்னா எதையுமே மிகச்சரியாக பர்ஃபெக்டாக செய்யணும், எல்லாத்துலேயும் வந்து நம்ம மிகச்சரியான நபராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த தராசு பிடிச்சிட்டு இருக்கிறோம், ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி அப்பாவே இருந்தாலும் கூட அவரிடத்துலேயே ஆர்கியூ பண்ணுறது. அப்பா ஒன்று சொல்லிட்டாருன்றதுக்காக பிளைண்டாக அப்படியே கேட்கறது கிடையாது. எதனால் இப்படி, இதை செஞ்சால் என்ன ஆகும், இதை செய்யலைன்னா எப்படி அப்படின்ற மாதிரி பேசுறது கேட்கறது. அது சின்ன வயசில் என்ன இருக்குன்னா அறிவு தேடலாக இருக்கும். ஏன் எதற்குன்னு நிறைய விஷயங்கள் அப்பா கிட்ட பேச ஆரம்பித்து கொஞ்சம் வளர வளர அது வந்து ஒரு கட்டத்தில் விவாதமாக ஆர்கியூமெண்ட்டாக மாறிடும். அப்போ என்ன ஆகிடுன்னா துலா ராசிக்கு சூரியன் பித்திருக்காரகன் பாதகாதிபதி, அதனால இவங்களுக்கு அப்பாவோட ஒத்து போகாது அப்படின்ற மாதிரி வந்துடும். ஆனால் உண்மை அது கிடையாது. நீங்கள் வந்து எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே சரி உன்னை நன்றாக தெரிந்து கொண்டு செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. கிளாரிஃபை பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே அப்படின்னு நினச்சிப்பீங்க. இல்லைன்னா கூட நீங்கள் அப்பா சொல்கிறத கேட்டுடுறீங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் கேட்கும்போது அதற்கான ஆன்சர் தெரியணும்ல, அதுக்காக கேட்டு வச்சுக்கணும். அப்படி ஏதோ ஒரு காரணம் உங்ககிட்ட இருக்கும். அப்படி இருந்து அப்பாவுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் இப்போ சரி பண்ணிடலாம். அன்பாக அப்பா கிட்ட போய் நீங்கள் பேசி சின்ன குழந்தைய இருக்கும்போது எப்படி அப்பா கிட்ட நடந்துக்கிட்டோம் அது போல் நடந்து பரஸ்பரம் 2 பேரும் சந்தோஷப்படுவீங்க. பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி. அந்த 9ஆம் இடம் அங்கே வந்து புதன் இருக்கக்கூடியது விசேஷமான ஒரு பலன். அவரோட செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது. செவ்வாய் புதன் 2 பேரும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடியதுனால நீங்கள் வந்து அப்பாவோட சேர்ந்து ஒரு மித்த கருத்தோடு நல்ல நிலையில் இருக்க முடியும். சண்டை சச்சரவு இருந்தால் கோபதாபங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சண்டை சச்சரவு அதெல்லாம் இப்போது சரியாயிடும். அப்பா நீங்களும் சேர்ந்து ஒரு வீடு கட்டுறதுக்காக பிளான் பண்ணுறது, சொத்து வாங்கிறதுக்காக பிளான் பண்ணுறது, அதெல்லாம் செய்ய முடியும். அந்த ஃபேமிலி பிஸ்னஸை எடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தால் அப்பா கிட்ட பேசி இதை இன்னும் இப்படி பண்ணலாம், அப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதை செயல்படுத்தவும் முடியும். இப்போ செவ்வாய் 9ல் இருக்கிறது புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த பலன்கள். அடுத்ததாக சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வந்துடுறார். அவர் தான் ராசிக்கு அதிபதி. இது கொஞ்சம் பின்னடைவு தான். ஃபஸ்ட்டு ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் 12ஆம் இடம் போகிறது நீச்சம் சொல்லக்கூடிய ஒரு பலமற்ற நிலையை அவர் வந்து அடையிறது. சில பேர் வந்து நீச்சத்திற்கு குறிப்பிட்ட ஒரு பாகை தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி பின்னாடிலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்போம். பொதுவாக நம்ம எடுத்துக்கிறது என்னன்னு சொன்னால் இந்த ராசியில் அவர் நீச்சம் அடைகிறார். நீச்சம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாலும் கூட அவர் வந்து முழுமையான பலத்தை பெற்றுவிட மாட்டார். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கார், ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்கார் அப்படின்னு கேட்டால் டிஸ்சார்ஜ் ஆகிட்டார்.
ஆன உடனேயே அவர் வந்து பழையபடி அந்த வீர நடை போட்டு அப்படியே தன்னுடைய அந்த வேலையை செஞ்சிட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தானே சரியாகும். அந்த மாதிரி இந்த நீச்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் விடுபட்டாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் நல்ல நிலையை அடையும். அதனால் நீச்சம் அடைந்திருக்கார் 12ஆம் வீட்டில். அதிக செலவு, ஆடம்பர செலவு, வீண் செலவு கட்டாயம் செய்யக்கூடாது. ரிஸ்க் எடுத்து பயணங்கள், தெரியாத இடங்கள், வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. பொதுவாக இரவு நேரங்களில் கவனமாக இருக்கும். இரவு நேரம் தூங்குவதற்காகத்தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் தன்னுடைய அறையில் படிக்கலாம், வேலை சம்பந்தமான விஷயங்கள் பண்ணலாம். மற்றபடி இரவு நேரத்தில் பயணங்களோ தேவையில்லாத விஷயங்களோ வந்து செய்கிறத தவிர்க்கணும். இதை கடைபிடிச்சா போதுமானது. இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு வரலட்சுமி நோன்பு. இது பழக்கம் இல்லைன்னு சொன்னாலும் கூட அந்த நாளில் விரதம் இருக்கிறது இல்லைன்னு சொன்னால் ஒரு அம்பாலை போய் மகாலட்சுமியை போய் வழிபட்டுட்டு வர்றது ஆகஸ்ட் மாதத்தில் சாலச்சிறந்த பலன் தரக்கூடிய வழி. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதத்தினுடைய பலன்கள். இதில் அனுகூலமான விஷயங்கள் எது, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது, கை வந்து சேரப்போகிறது, அதிர்ஷ்டம் இருக்கிறதா, பாக்கியம் இருக்கிறதா, ஏதாவது துர்லபமான தீய பலன், கெடு பலன் இருக்கிறதா, இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்ல பலன் சொல்லக்கூடியது வந்து சூரியன். இந்த மாதத்தில் நல்ல பலன் தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டால் மாத கிரகங்களில் சூரியன். மாதம் தொடங்கும் போது வந்து 9ஆம் இடத்துல இருப்பார், அப்புறம் 10ஆம் இடத்திற்கு வருவார். 10ல் சூரியன் வர்றது விசேஷமான பலன் தான், எல்லாரும் ஏற்றுக்கொள்வீங்க. ஆமாம், 10ல் சூரியன் இருந்தால் விசேஷமான யோக பலன். அதுலேயும் விருச்சிகத்துக்கு 10ஆம் இடம் சூரியனுடைய சொந்த வீடாக ஆயிடுறது, அவருடைய ஆட்சி வீடாக ஆயிடுறது, அவர் பலம் பெறக்கூடிய வீடாக ஆயிடுறது. அதனால் ஓகே. 9ல் இருக்கும்போது நல்ல பலனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பித்திருக்காரகன் பித்திருஸ்தானத்தில் இருக்கலாமா அப்படின்னும் கேட்கலாம். ஒரு திரிகோணத்தில் ஒரு இயற்கை அசுப கிரகம் இருக்கலாமா அப்படின்னும் கேட்கலாம். எந்த மாதிரி யோசிச்சு கேட்டாலும் 9ல் சூரியன் வரும்போது அது கடக ராசி சந்திரன் வீட்டில் வர்றதுனால பெரிய தீங்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அங்கே சூரியன் வரும்போது புனர்பூச நட்சத்திரம் குருவுடையது, அப்புறம் பூசம், அப்புறம் ஆயுள். இந்த 3 நட்சத்திரங்களில் தான் அவர் வந்து சஞ்சரித்து ஆகணும். அதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த ஆடி மாதத்தினுடைய செகண்ட் ஹாஃப் வந்துட்டோம். அதனால அவருடைய சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குருவுடையதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சாரம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா அந்த கிரகங்கள் நல்ல முறையில் இருக்குது. சனி ராசிக்கு 5ஆம் பாவத்தில் இருக்குது. புதன் வந்து 8ஆம் பாவத்தில் இருந்தாலும் முதல்ல 5 நாட்கள் தான், 9, 10க்கு வந்துடுவார். அதனால சூரியன் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் நற்பலன்களை தருவார். சூரியன் நற்பலனை தருவார்னா என்ன பலன் தருவார்? 9, 10ஆம் இடத்திலிருந்து பலன் தரார். தடைப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வேலை கிடைச்சிரும்ன்ற கடைசி ரவுண்டு வரைக்கும் போயிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. கணத்தில் கல் போட்ட மாதிரி இருக்கு, எந்த ஒரு ரிப்ளையுமே வரல அப்படின்னா தைரியமாக நீங்கள் போய் கேட்கலாம், அல்லது வந்து மெயில் போடலாம். என்ன ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கும் போது பாசிட்டிவாக இருக்கும். படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணிவிட்டு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னால் கிடைச்சிடும். தாமதமானாலும் வேலை நடந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளை உங்களுடைய தந்தை ஏற்றுக்கொள்வார், நிறைவேற்றி வைப்பார். நீண்ட தூர பிரயாணங்களுக்கான ஆயத்த பணிகளை உங்களால் செய்ய முடியும். அடுத்து 10ஆம் இடத்துக்கு வர்றார் இல்லையா, அப்போ வேலையில் ஸ்திரம் பெறுவது, பர்மனன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. செய்ய முடியாத கடமைகளை செய்யறது. நான் இது வரைக்கும் என்னோடய அம்மா அப்பாவுக்கு வந்து நான் ஆசைப்பட்டதை செஞ்சதே இல்லை. அவங்களை இங்கெல்லாம் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனேன்னு நினச்சேன், இப்படிப்பட்ட ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், இதுபோல் ஒரு வாகனம் கார் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், நல்ல ஃப்ளாட் வாங்கி அதில் அவங்கள குடியிருக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுபோலலாம் நிறைய பேருக்கு ஏக்கம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிறைவேற்றலாம். இந்த பலன்லாம் வந்து கொடுக்குறார். அப்புறம் சோஷியல் ஸ்டேட்டஸ், நல்லா தான் சம்பாதிக்கிறேன், வீடெல்லாம் கூட இருக்கிறது, ஆனாலும் கூட ஒரு பெருசாக கௌரவம் இல்லை, ரெகக்னேஷன் இல்லை, யாரும் அந்த அளவுக்கு என்னை மதிக்கிறது இல்லைன்னா அந்த அங்கீகாரம் கிடைக்கும், கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இது நல்ல பலன். புதனை பார்த்துட்டோம், 8ல் இருக்கிறது முதல் 5 நாள் தான். 9, 10ல் வரும்போது கல்வி, உத்தியோகம், பிஸ்னஸ் நல்லா போகும்ட்டு. 2 கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. சுக்கிரன் அவர் 11ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார், பரவாயில்ல, அவர் நேரடியாக நற்பலனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லை. அப்போ நம்ம ஆசையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டா போதுமானது, ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்திற்கு போயிடுறார். அப்போ என்ன ஆகுன்னா, நீங்கள் எப்போதும் இந்த மாதம் முழுக்க கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும், சுதாரிப்போடு இருக்கணும். எல்லா இடத்துலையும் கண்ணு போயிட்டே இருக்கணும், சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கணும். வேகம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, விட்டு கொடுத்து போயிடும். துஷ்டார கண்டா தூர விலகு அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுபோல் விஷயங்கள்லாம் கடைபிடிச்சிருக்கீங்கன்னா எந்த குறையும் இல்லை. ஆகஸ்ட் மாதம் அற்புதமாக இருக்கும். வழிபாடு வந்து ஆடி கிருத்திகை நாள், அப்புறம் ஆடி செவ்வாய். இந்த ஆடி மாதம் இருக்கிற வரைக்கும் ஆடி செவ்வாய் வழிபாடு. ஆடி கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அனுகூலமாக இருக்கும். தனுர் ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதத்தினுடைய பலாபலன்கள், அதில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது எது எது, கவனமாக இருந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, வழிபாட்டு நாள் எது, இதையெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதத்தில் அனுகூலமாக இருக்கக்கூடியது சூரியன். சூரியன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். 8லேருந்து 9ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 9ஆம் இடத்திற்கு சூரியன் வரார் இல்லையா, ஆகஸ்ட் மாதத்தினுடைய செகண்ட் ஹாஃப், அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்றைக்கு 9க்கு வருவார். அதுலேருந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். 1, 5, 9 இந்த வீட்டு அதிபதிகள் நன்றாக இருந்து விட்டார்கள் என்று சொன்னால், வேறு எந்த ஒரு தோஷம் இருந்தாலும், 8ஆம் பாவம் தோஷமாக இருக்கிறது, அதுபோல் 7ஆம் இடம் தோஷமாக இருக்கிறது அப்படின்னு எந்த ஒரு 10ஆம் இடம் 2ஆம் இடம் எதை வேணாலும் எடுத்துக்காங்களேன், அதெல்லாம் சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு இந்த முதல் திரிகோணம், தர்ம திரிகோணம் நல்லபடியாக அமைஞ்சிட்டா போதுமானது. அதில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 1ஆம் அதிபதி, அதாவது ராசி அதிபதி குரு அஷ்டமத்துக்கு போயிட்டார். கொஞ்சம் வந்து பலம் கம்மி தான். 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அவரோடு போய் சேர்ந்துட்டார். அப்போ தனித்தனியாக பார்த்தா நல்லது, இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படியாவது பலனை அடைஞ்சிட முடியும். கொஞ்சம் போராடி ஃபைட் பண்ணி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் அடைஞ்சிட முடியும். அதாவது புரியவே இல்லைன்ற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப படித்து அதை வந்து நன்றாக தேர்வாக எழுதிட முடியும். ஒரு வேலையை நினைத்து உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தயக்கம் பயம் இருக்கிறது, ஃப்ரெஷர், நீங்கள் அனுபவமே இல்லைன்னா கூட போய் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வேலையை பெற்றுவிட முடியும். வாடகைக்கு வீடு தேடக்கூடிய ஒருத்தருக்கு லீஸுக்கோ அல்லது சொந்தமாக வாங்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். அப்படியாக அதை எடுத்துக்கலாம். இதோடு சேர்ந்து 5ஆம் அதிபதி யார், பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்குறார். மாதம் தொடங்கக்கூடிய மறுநாள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி. அப்போது 5 குடையவர் 7ஆம் இடத்துல வந்து ராசியோடு தொடர்பு கொண்டு விட்டார். 9 குடையவர் ராசி அதிபதியோடு தொடர்பு கொள்கிறார். பிறகு 9ஆம் இடத்திற்கு வந்துடுறார். 1, 5, 9ஆம் இடம் உங்களுக்கு சம்பந்தப்படுகிறது. அதனால் நீங்கள் வந்து கௌரவமாக இருக்கணுன்ற உங்களுடைய எண்ணம், அதற்காக ஒரு வேலை கிடைக்கும். கல்யாண வயசு வந்து தாண்டி கூட கல்யாணம் ஆகலை அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு தெரிந்து உங்கள் குடும்ப நபர்கள், பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் வந்து அவ்வளோ வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கும். ஆனால் மற்றவர்கள் வந்து கேலி பேசுவாங்க, ஏதோ பிரச்சனை போல இருக்குது அதனால தான் நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதையெல்லாம் வந்து சரி பண்ணுற மாதிரி திருமணத்துக்கான யோகமானது அமையும். அதே விஷயம்தான், கல்யாணமாகி புத்திரப்பேறு தடை தாமதம் ஆகி கொண்டிருக்குன்னா அந்த விஷயமானது நடக்கும். வேலை போயிட்டு வேறு வேலை கிடைக்கவே இல்லை, கையில் இருந்த காசு கரைஞ்சிடுச்சு, என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் நிற்கிறது அப்படின்ற ஒரு நிலை, இந்த கௌரவம் சுய கௌரவம் போயிடுமோ அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் அந்த விஷயம் சரியாயிடும். இதெல்லாம் இந்த மாதத்தினுடைய அற்புதமான பலன்களாக இருக்கிறது. 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து நீச்சமடைகிறார். இதுதான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று. அதில் என்ன கவனமாக இருக்கணும்னா, வீட்டில் நடக்கிற விஷயமோ வேறு ஏதாவது ஒரு விஷயமோ அதை நினைத்து கொண்டே அதில் கவனமாக இருந்துட்டு வேலையில் கோட்டை விட்டுறது. 10ல் ஒரு நீச்ச கிரகம் இருக்குன்னு சொன்னால் வேலையை தவறாக செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்கிறது, பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாகிறது, சில பேருக்கு சஸ்பென்ஷன் அல்லது டிஸ்மிஸ் ஆர்டர், வேலையே போயிடும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட அளவுக்கு வரும், நீங்கள் அதை தடுத்து வெற்றி பெற்று விடலாம். எப்படின்னா, ராசியாதிபதி குரு உச்சபலத்தோடு இருக்கிறதுனால. அதனால் நீங்கள் வந்து வேலையில் கவனமாக இருக்கணும். என்ன வேலை பண்ணாலும் அந்த வேலையில் கவனமாக இருக்கணும். பொதுவாகவே நீங்கள் வந்து உங்களுடைய தகுதி தராதரத்திற்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்யணும். கொஞ்சம் வந்து நீங்கள் சபலப்பட்டீங்கன்னு சொன்னாலும் கூட சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால பிரச்சனை வந்துடும், கவனமாக இருக்கு. இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஆவணி மூல நாள், இது வந்து மிக விசேஷமான ஒன்று. அந்த நாளில் வந்து அபிஷேகங்கள்லாம் நடக்கிறதுல போய் கலந்து கொள்ளணும். ஏன்னா மூலன்றது உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறது. அந்த நாள் உங்களுக்கான வழிபாட்டு நாள். அதை செய்யும்போது ஆகஸ்ட் மாதம் சாதகமாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலமான விஷயங்கள், அதிர்ஷ்டம், லாபம் போன்றவை, நஷ்டம், விரயம், தேவையில்லாத இடையூறுகள் அப்படிப்பட்டவை, இதெல்லாம் எந்த அளவில் இருக்கிறது, இந்த மாதத்திற்கான வழிபாட்டு நாள் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்களை பார்த்துடலாம். இந்த அதிர்ஷ்டம், லாபம்லாம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி எங்கேருந்து கிடைக்க போகுது அப்படின்ட்டு.
உங்கள் ராசிக்கு நேர் 7ஆம் இடம். அந்த இடத்துல குரு வந்து உச்ச பலத்தோடு இருந்து சூரியனும் அவரோட சேர்ந்து இருந்து உங்கள் ராசிக்கு மிகச்சிறந்த ஒரு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய பாக்யாதிபதி புதனும் அங்கே வந்து சேர்றார். இந்த 3 கிரகங்கள் அந்த இடத்துல சேர்ந்து ராசியை பார்க்க போகிறது. புதன் பார்க்குறாருன்னு சொன்னால் என்னென்னா புத்தி, சமயோசித்தம், கல்வி, திறமை, மிக சரியான ஒரு யூகிக்கக்கூடிய திறன், இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். குரு பார்க்கறதுனால என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யறது, எல்லாரும் எப்படி நம்மளை கொண்டாடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். சூரியன் பார்க்கறதுனால பெரிய அளவுக்கு பிரபல்ய யோகம்னு சொல்லக்கூடியது. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பேசப்படுறது, ஒரு நீங்கள் இருக்கக்கூடிய தெருவில் உங்களை பற்றி பேசுவாங்க, நல்ல விதமாக பேசுவாங்க. அலுவலகம் பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் உங்களை பற்றி பேசுவாங்க. அப்படி எல்லாரும் உங்களை பற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னால் சூரியன். நல்ல விதமாக பேசுகிறாங்கன்னா கூட குருவுடைய சேர்க்கை. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் அஷ்டமத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கார். அவர் அஷ்டமஸ்தானத்துக்கே வரப்போகிறாரு. விரையாதிபதி 7ல் இருக்க போகிறாரு. 6ஆம் அதிபதி அங்கே இருக்கார். அதனால பிரச்சனைன்னு பார்க்கலாம். ஆனால் இதில் தான் நமக்கு ஒரு விதிவிலக்கை கொடுத்துருக்காங்க. 6, 8, 12 இந்த வீட்டு அதிபதிகள்னு சொல்லக்கூடியவங்க வந்து பொதுவாக எல்லாருக்குமே மறைவிடஸ்தான அதிபதிகள். நேரடியாக நற்பலன் தரக்கூடியவர்கள் இல்லை. ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா இந்த 6, 8, 12 தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஆனால் இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நமக்கு சில நேரங்களில் ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயமா இருக்கும். 6ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் புதன் இருக்காரா, அப்போ 6 வருது. 3, 12க்கு அதிபதி குரு 12, 8ஆம் இடத்து அதிபதி சூரியன். அப்போது இந்த 3 பேர் சூரியன், புதன், குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவத்தில் சேர்ந்து ராசியை பார்க்குறாங்க. மாதம் முழுக்க கிடையாது. அந்த ஆகஸ்ட் 5லேருந்து 22 வரைக்கும் புதன் அங்கே, ஆகஸ்ட் 1லேருந்து 17 வரைக்கும் சூரியன் அங்கே, மாதம் முழுக்க குரு. அப்போ இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு அரை மாதம் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கும். நேம் அண்ட் ஃபேம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வழக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் இதில் வெற்றி பெறலாம். உடல் உபாதை இருக்கக்கூடியவர்கள் மீண்டு வரலாம். சில பேருக்கு கொஞ்சம் தசாபக்தி சாதகமாக இல்லாமல் மாரக தசை, பாதக தசை எல்லாம் நடந்து அதிகமான நோய்வாய்ப்பட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கக்கூடியவங்க கூட டாக்டர் வியக்கும்படியாக குணமடைந்து மீண்டு வந்துடலாம். அந்த நோயை எதிர்த்து போராடி வெற்றி பெற்று ஆரோக்கியத்தை மீட்டுடலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைஞ்சிடலாம். தலைக்கு மேலே ஒரு பிரச்சனை போயிடுச்சு, கடன் போயிடுச்சுன்னா அதெல்லாம் முடித்து மீண்டு வரலாம். பிஸ்னஸில் ரொம்ப பெரிய ஒரு அதில் பாதாள நிலைக்கு சரிஞ்சிட்டோன்னா அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. இதெல்லாம் சாதகமான அம்சம். கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் பாவத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கு. அப்போ 9ஆம் இடம்னா பெரியவர்கள் சொல்லக்கூடியதை கேட்டுக்கொள்ளணும். இந்த மாதத்தில் உங்களுக்கான தாரக மந்திரம் எது அப்படின்னு சொன்னால் கேட்டால் வீட்டில் அப்பா என்ன சொல்கிறாரோ கேட்டுக்காங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ், உங்களுடைய இம்மிடியட் பாஸ், உங்களுடைய ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேளுங்க. மூத்த சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கேளுங்க. எங்கேயும் எப்போவும் பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அதற்கு எதிர்த்து நீங்கள் முரண்பாடாக செயல்படுறீங்கன்னா 9ஆம் இடம் அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கார். அதனால் வந்து பட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை வந்துடும். இதை மட்டும் கவனத்தில் கொண்ட இந்த மாதம் சாதகமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு வந்து ஆடி மாதம் இருக்கிற வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் 17ஆம் தேதி வரைக்கும் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யுங்க. அம்பாள் தரிசனம் பண்ணுங்கள். அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆவணில் வரக்கூடிய வரலட்சுமி விரதம் நோன்பு அல்லது அந்த நாளில் அம்பாள் வழிபாடு செய்கிறது. இதை செய்யுங்க. ஆகஸ்ட் மாதம் அனுகூலமாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதத்தினுடைய ராசி பலன்கள் இதில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியவை என்ன, கவனமாக இருக்க வேண்டியவை எது எது, இந்த மாதத்திற்கான வழிபாட்டு நாள், இவற்றையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு வந்து புதன் அனுகூலமாக இருக்கார். மாதம் தொடங்கும் போது 5ஆம் இடம், அப்புறம் 6, 7. இதில் புதன் வந்து 6, 8, 12க்கு வந்தாலும் கூட மிகப்பெரிய தீங்காக அது வந்து பார்க்கப்படலை. அதனால் 5, 7 இருக்கிறது நேரடியாகவே நல்ல விஷயமாக கருதப்படுகிறது. புதன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க. அவர் வந்து புத்திர ஸ்தானாதிபதி. இப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய இள வயதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நல்லா படிப்பீங்க. நீங்கள் ஒரு விளையாட்டுத்துறையில் கலைத்துறையிலலாம் ஆர்வம் கொண்டு இருக்கிறீங்க. பேரண்ட்ஸ் வந்து உங்களை அந்த கிளாஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். டீச்சருக்கு அந்த உங்களுடைய கோச், உங்களுடைய
குருவுக்கு உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த அளவிற்கு நீங்கள் திறமையாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். பெரியவங்க வந்து எந்த ஒரு படிப்புலையும் வேலையிலையும் இன்வால்மெண்ட்டோடு இருப்பீங்க. பிடிச்சு ரசனையோடு விரும்பி உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்களேன், அந்த வேலை உங்களை காப்பாற்றும். நீங்கள் வேலையை காப்பாற்றிக்கணும்னு அவசியமே இல்லை. நிறைய பேர் இப்போலாம் நிறைய இடத்துல லே ஆஃப்லாம் சொல்கிறாங்க, எப்போ வேலை போயிடும்லாம் தெரியாதுன்ட்டு. அப்போ யார் ஒருத்தருக்கு வேலையை பிடிச்சு செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதோ அவங்களுக்கு வேலை போகாது. அப்படிப்பட்ட பிஸ்னஸ் பிடிச்சு செய்கிறீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்கள் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையிலையும் கூட உங்கள் பிஸ்னஸுக்கு தொய்வே ஏற்படாது. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து பிடிக்கணும்னு என்னென்னா, லக்னம் வந்து 10ஆம் இடத்தோட சம்மந்தப்படணும். சுய ஜாதகப்படி 10ஆம் இடம் லக்னத்தோட, அல்லது இப்போ இது போல் ராசி 10ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்து அதிபதி ராசியோடையும் தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற ஒரு நிலையாக இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி புதனோடு 10ஆம் அதிபதி போய் சேர்றாரு. 5, 10 கூடையவர்கள் சேர்றது அவ்வளோ நல்லது. அதனால் இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி, உத்தியோகம், பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். நம்பி இந்த மாதத்தை நீங்கள் தொடங்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் 5, 10க்கு உண்டானவர் பார்த்துட்டோம். அது உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் தான் இருக்குது. அதாவது செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வரார். அவர் வந்து 10ஆம் அதிபதி அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சூரியன் 6, 7ஆம் இடங்களில் இருக்கார். 6ல் சூரியன் இருந்தால் சத்துரு ஜெயம். எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்கிறது, எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காது. அதனால் கடன், நோய் நொடி, எதிரிகளால் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் ஈஸியாக வந்து நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. 7ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்போது என்னென்னா பார்ட்னர்ஸ், யாரோ ஒரு பெரிய மனிதர் வந்து உங்களுக்கு கை கொடுப்பார். ஆனால் அவங்களுக்கு கீழே தான் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் திருமணமானவர்கள் கூட வாழ்க்கை துணை வந்து பலமாக இருப்பாங்க. அதை வந்து பயன்படுத்திக்கணும்னா பொறுப்பெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துடணும். அவங்க ஏதாவது சொன்னால் ஓகே செஞ்சிடலான்னு சொல்லணும். நீங்கள் பொண்ணோ ஆணோ யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது கும்பராசியில் மனைவி இருந்தால் கணவன் சொல்கிறது தான் தாரக மந்திரம். அதுபோல் கணவன் இருந்தாங்கன்னா மனைவி சொல் தான் மந்திரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கான பலன்கள். கவனமாக இருக்க வேண்டியது அஷ்டமத்தில் சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால், எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எப்போ வேணாலும் கெடுத்துடலான்ற ஒரு நிலை இருந்துகிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, எய்ம் பண்ணி டார்கெட் வச்சு அப்படியே நம்மளை குறி பார்த்துட்டே இருக்காருன்னு வச்சுக்காங்களேன். அந்த சின்ன வயசுலாம் நமக்கு சொல்லுவாங்களே, யம தர்மராஜா தலை மேலே வந்து அப்படியே கத்தி தொங்கிட்டே இருக்கும், தர்மத்தை மீறினா அப்படியே கட்டு பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கிறதா நினச்சிக்காங்க. ரொம்ப கரெக்டாக ப்ராப்பராக இருங்க, இந்த மாதிரி அனுகூலமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தா, மகா சங்கடகர சதுர்த்தி நாள். எதனால்? உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவுடைய தொடர்பு. கேது இருக்கார், பார்க்குறாரு ராசி. அதனால் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யுங்க. ஆகஸ்ட் மாதம் அனுகூலமாக இருக்கும். மீன ராசி என்பர்களே, ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறது? சாதக பாதக விஷயங்கள் என்னென்ன, வழிபாடு எது, இதையெல்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து மீனராசி என்பர்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தா, செவ்வாய் தனபாகியாதிபதி சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல இருக்கார். நல்ல வேலை இருக்குது, நல்ல பண வரவு இருக்கிறது, திருமணம், குடும்பம், குழந்தைகள், சமுதாயத்தில் ஒரு பேர் எல்லாம் இருக்குது. சொந்தமாக வீடு இல்லை. இந்த மாதம் அதற்கான ஒரு பலன் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் வந்து வீடு வாங்கிறதோ மனை வாங்கி கட்டுறதோ இந்த விஷயங்களை பற்றி தீர்மானம் பண்ணலாம், முடிவே இருக்குது. 4ஆம் இடத்துல செவ்வாய் வரார். அதனால் இதை நம்ம சொல்கிறோம். அந்த 4ஆம் இடத்திற்கு செவ்வாய் வரும்போது ராசியை குரு பார்த்துட்டு இருக்கார். ராசியில் விரையாதிபதி இருக்கார். அப்போது ஒரு பெரிய செலவு, சுப செலவு பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை தொடங்கினா நிறைய இடத்துலேருந்து பணம், நிறைய சப்போர்ட்லாம் வந்தால் தான் அதை செஞ்சு முடிக்க முடியுன்றது என்னது? வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது. 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசியில் இருக்கிறது. 12ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறது. அப்போது நிறைய இடத்துலேருந்து சப்போர்ட் வந்து அதெல்லாம் செலவாக போயிடும். அங்கங்கேருந்து பணம் வரும். நீங்கள் வந்து வேலையாட்களுக்கும் கட்டுமான பொருட்களுக்கு அதை கொடுத்துருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா சனியின் சாதகமாக இருக்கும்போது தான் ஒருத்தர் வந்து இது போல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, வீடு கட்டுறது, இது வந்து செய்யணும். இது ரெண்டுமே வேலையாட்கள் இருந்தால் தான் நடக்கும். வேலையாட்கள்னு சொன்னால் சனி தான். அப்போ ஜென்ம சனியாச்சு, இது பிரச்சனை ஆகிடுமான்னா அதை குரு பார்க்குறாரு, அதனால செய்யலாம். அப்போது 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால மனை வாங்கிறது, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, இதை வந்து செய்யலாம் அப்படின்ற ஒரு பலன் இருக்குது. அடுத்ததாக சூரியன் உங்கள் ராசிக்கு 5, 6ஆம் இடங்களில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சஞ்சரிக்க போகின்றார். சூரியன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளை பெரிய ஆள் ஆக்கணும். அதுதாங்க என் லைஃபினுடைய எய்மே.
அதான் என்னோட டார்கெட்டே அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து அப்படிப்பட்ட ஒரு கல்வியை அவங்களுக்கு கொடுக்கறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொல்லி நிறைய விஷயங்கள். இவங்களுடைய விடுமுறை நாள்லலாம் வந்து அந்த குழந்தைகளோடையே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. பெரும் தொகையை வந்து அவங்களுடைய கல்விக்காக அவங்கள ஒரு இதில் கொண்டு வரணுன்ட்டு. அதுலேயும் ஒரு குழந்தை வந்து விளையாட்டில் சூப்பராக இருக்கான், நல்ல கலையெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டா போகிறோம். அதில் எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர் வந்து பாடுபடுறது. அப்படிப்பட்ட பெற்றோர் குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு மாதம்னு இதை சொல்லலாம். 5ல் சூரியன் குரு சேர்ந்து இருக்கிறது. அப்புறம் சூரியன் 6ஆம் இடத்திற்கு வரார். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம். போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடியது. வேலை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி சொல்லலாம். உடல் உபாதை இருந்தால் மீண்டு வர்றது. கடன் தேவைன்னா கிடைக்கும், வாங்கி இருந்தால் அடைக்கலாம். இதை வந்து சொல்லலாம். புதன் வந்து 4, 5, 6ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். அதனால என்ன பலன்னு கேட்டால் 4ஆம் இடத்துல அவர் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். 5ஆம் இடத்துல குரு புதனுடைய தொடர்பு. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு புதுசாக ஒரு விஷயங்களை வந்து கற்றுக்கலாம். அது வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஒரு டெக்னிக்கலான விஷயங்கள் வந்து கற்றுக்கிறது, ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கிறது, உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹாபி, ஏதோ தனிப்பட்ட ஒரு திறமை எல்லாட்டையும் ஸ்கில்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு பலன் இருக்கிறது. சுக்கிரன் 7ல் இருக்கார். பொதுவாக நம்ம வந்து மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் 12 ராசிக்குமே வந்து சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து இருந்த கடந்த மாதத்திலும் சரி, நீச்சமடையக்கூடிய இந்த மாதத்திலும் சரி, அவர் தான் பலமாக இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஏன்னா முழுமையான சுபர், குருவுக்கு அடுத்த சுபர் வந்து சுக்கிரன் தான். அவர் வந்து கண்டிப்பாக நன்றாக இருக்க வேண்டியது அவசியம். அவர் வந்து 7ஆம் பாவத்திலே போய் நீச்சம் அடைகிறதுனால காதல் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த பருவ வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு கணவன் மனைவி வந்து கட்டாயம் விட்டு கொடுத்து தான் போகணும். சின்ன பிரச்சனையை பெருசாக்கிட கூடாது. பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கவனமாக இருக்கும். இந்த விஷயங்களை கவனமாக இருந்துட்டா போதும். ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு வந்து வரலட்சுமி விரதம்னு சொல்லக்கூடிய ஒரு நாளும், ஆவணி மூலம்னு சொல்லக்கூடிய ஒரு நாளும் வந்து வழிபாட்டு நாளாக இருக்கிறது. அதை கடைபிடிங்க. ஆகஸ்ட் மாதம் அனுகூலமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கும், உங்களுக்கான வழிபாடு எது என்பதையும், ஆகஸ்ட் மாதத்தினுடைய நவக்கிரக நிலையையும், இந்த மாதத்தினுடைய விசேஷமான விரத பண்டிகை நாட்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த மாதம் நம்முடைய ஜெயா டிவி ஆன்மீகம் நேயர்களுக்கு அனுகூலமான அற்புதமான நற்பலனை தர வேண்டும் என்று பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.